அதனால உன் வார்த்தையில கவனமா இரு. நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலே கவனமா இரு. உன் வாயில புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிதானிச்சு பேசு. உன்னுடைய வார்த்தையினால் நீ ஆசீர்வாதத்தை இழந்துருவ. உன்னுடைய வார்த்தையினால் நீ எல்லாத்தையும் இழந்துருவ. உன் வாயை நீ கண்ட்ரோல் பண்ணணும். உன்னுடைய நாக்கை நீ கண்ட்ரோல் பண்ணணும். உன் வாழ்க்கையில உயர்வு வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா அப்படின்னா நீ உன் வாயை அடக்கி பாரு. எங்க பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வாயால தான் ஆரம்பிக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எங்க சண்டை ஆர்ஜினேட் ஆகுதா வாயினால்தான். திரும்ப 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 பேசுறது. ஏன் விட்டு கொடுத்துட்டு போனாதான் என்னவன் அப்படியே அழிஞ்சிட போறீங்களா? விட்டு கொடுத்து போங்க. யாரு பேசுறா? அம்மா தானே பேசுறா, அப்பா தானே பேசுறா, இவங்க தானே பேசுறாங்க. விட்டுட்டு போங்க. அதை விட்டு அவன் தான் அப்படி பேசுறான் என்ன ஒரு இதெல்லாம் நமக்கு தகுதியானதுகள் அல்ல. அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு, நீ வாய மூடினாலே என்ன கிடையாது, உன் வீட்டுல சண்டை கிடையாது. 2 பேர் சண்டை போறீங்க, ஒருத்தர் வாயை மூடி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த சண்டை நிக்குதா இல்லையான்னு. நானா நீயா நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில அது என்னதான் கொண்டு வரும்? பிரிவினையை தான் கொண்டு வரும். ஹல்லேலூயா.